டி ஜோசப் விஜய் எனும் நான். அதனால கிறிஸ்தவர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கு. வணக்க மக்களே. அதாவது தாவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் ஒரிஜினல் கிறிஸ்தவரா, அவர் ஒரு மிஷினரியா அப்படிங்கிற ரீதியில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுனால கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத ஒரு காட்சியை பார்க்க போறோம். அதே போல ஒரு கட்டுரையும் நம்ம வாசிக்க போறோம். வாங்க வீடுக்குள்ள போலாம். முதல்வர் ஆனாரு, இதனால கிறிஸ்தவர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கு. சரிங்களா? அதாவது கிறிஸ்தவர்களுக்கு கொண்டாட்டமா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்தவரா? யாராவது சொன்னா நம்புவாங்களா? ஜோசப் விஜய்னு போட்டா அவர் கிறிஸ்தவரா? இன்னொரு காட்சியை பாருங்க. பாத்தீங்களா? அவர் தன்னை என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவராகவோ கன்வே ஆகல, எதுலையுமே கன்வே ஆகல. அவருடைய வீட்டினுடைய முகப்பு தோற்றத்துல கூட ஒரு பக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை மரியாளுடைய சிலை வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தாக்க இந்த சைட்ல பார்த்தா அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் சிலைய வச்சிருக்கிறார். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் இந்துவா இருக்காங்க, உங்க அப்பா கிறிஸ்துவரா இருக்கிறாரு, வைக்கிறாரு. அது போக அவர் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரியே அவருடைய தகப்பனார் சந்திரசேகர் அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. பொதுவாகவே விஜய் அவர்கள் தன்னை கிறிஸ்துவனாக காட்டிக் கொண்டாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. மிஷினரியும் கிடையாது. இப்போ இந்த இதுல ஒரு பதிப்புல எப்படின்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி ரகுராம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜோசப் விஜய் மற்றுமாக ஜோசப் விஜய் கிறிஸ்தவர், ஜான் ஆரோக்கியராஜ் மிஷினரி, காங்கிரஸ் ஒரு மிஷினரி, வன்னியரசு ஒரு மிஷினரி, கம்யூனிஸ்ட் ஒரு மிஷினரி, சட்ட ஆலோசகர்கள் கிறிஸ்தவர்கள், தாவேகா முழுவதும் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷினரியுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்னு பரவலாக சொல்லுவதாக இந்த காயத்ரி ரகுராம் என்று சொல்லப்படுகிற நடிகை அவர்கள் போற போக்குல ஒரு காரியத்தை போட்டு விட்டாங்க. இப்போ இவர் கிறிஸ்தவரா இல்லையா அப்படிங்கிற பகுப்பாய்வே இல்லை. அது போக மிஷினரி அப்படின்னு சொல்லி கதை விட்டா எப்படிப்பட்ட காரியம்? மிஷினரியினுடைய காரியங்கள் என்ன, இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? அதாவது நடிகர் விஜயும் தாவேக தலைவருமான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எல்லலை வேணும் கிறிஸ்துவ பண்பில் இருக்கிறாரா, அவர் கிறிஸ்துவ மரபிலே வந்தாரா அப்படின்னு கேட்டா பெயர் கிறிஸ்தவர், அவ்வளவுதானே தவிர அவர் எங்க மிஷினரியா இருந்தாரு? அவர் மிஷினரியா வாழ்க்கை எங்க வாழ்ந்தாரு? அதுபோக மிஷினரினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இந்த நடிகை என்ன சொல்றது காயத்ரி ரகுராம் அவர்கள் சொல்லுவது எந்த வகையான காரியம் அப்படிங்கிறது தெரியல. அதே போல அந்த ஜான் ஆரோக்கியராஜ் அப்படின்னு சொல்லி யூகம் வகுப்பாளர் மிஷினரி அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட காரியம்? அது போக வன்னியரசு மிஷினரியா, இடதுசாரிகள் இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் மிஷினரியா. எவ்வளவு பெரிய உருட்டு பாத்தீங்களா? இதெல்லாம் அரசியல்வாதிகள், அரசியல் சம்பந்தமான ஒவ்வொரு கோட்பாட்டை கொண்ட ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லலாம். வன்னியரசு அப்படிங்கிறவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறாரு. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவு குரலாக இருக்கிறாரு. அடங்கமறு அத்திமீறு ஆயுதம் என்று அப்படிங்கிற ரீதியில ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு ஆதரவு குரலாக நிற்கிறாரே ஒழிய மிஷினரிக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது போக காங்கிரஸ் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு வடநாட்டு கட்சியா இருக்கலாம். அவங்க அவங்க அம்மா ஒரு சோனியா காந்தி ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். பட் அவங்க கிறிஸ்தவங்களா கன்வே ஆகல. சரிங்களா? மிஷினரியாக எதுவுமே இல்லை. இப்போ மிஷினரினா யாரு அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கணும். நடிகருக்கும் மிஷினரிக்கும் வித்தியாச வேறுபாடு இருக்கு. இப்போ மிஷினரி அப்படின்னு சொன்னா பிஷப் கால்ட்வெல் அப்படிங்கிறவரு என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத நம்ம இந்த திரையில நீங்க பாக்குறீங்க. பிஷப் கால்ட்வெல் அநேக திட்டங்களையும் திராவிட மொழி, செம்மொழி, தமிழ் மொழிக்கும் கிரேக்கத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஒரு செம்மையான முதன்மை மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்ட காரியங்களாக அதே வேளையில பிஷப் கால்ட்வெல் எப்படின்னு கேட்டீங்கன்னா சமுதாய நலன்களை பெரிதாக கருதி இடையன்குடியிலே அவருடைய ஸ்தாபனத்தை நிறுவி பல காரியங்களூடாக போய் அப்புறம் கொடைக்கானலில் உடம்பு சரியில்லாம அங்கே இருந்து மறுபடியுமாக அவர் பணிகளை அநேக காரியங்களை செய்து அங்க அந்த பண்டைய காலத்தில் இருந்த மக்கள் எப்படி எந்த நிலையில பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற புத்தகங்களை எல்லாம் எழுதினார். பல காரியங்களை இது பண்ணினார், வச்சினாரு. அதுதான் மிஷினருடைய காரியம். அவர் எங்கேயோ எந்த நாடோ, பட் இங்க அநேக காரியங்களை பண்ணினார். அதே போல பரிசுத்த தோமையார்
அவர் வந்து பல சர்ச்சைகளையும் நிறுவி பல காரியங்களையும் இது பண்ணி பல விஷயங்கள் தொண்டு காரியங்களை மக்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் செய்தார். அதுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஷனரிகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா மர்காசிஸ், ஆர்தர் மர்காசிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர். அவரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசரேத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதரிக்கும் வண்ணமாக பல சர்ச்சைகளையும் சபைகளையும் மற்றும் கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வியை கொடுத்தவங்க, அதுக்கு அடுத்ததாக இடம் இல்லாதவங்களுக்கு இடம், எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணது அந்த மிஷினரியினுடைய காரியம். இப்படி ஒவ்வொரு மிஷினரிகளுக்கும் ஒவ்வொரு பணிகளாக இருந்தது. அநேக நற்தொண்டுகளை செஞ்சாங்க. அது போக நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட ஒரு இது சொல்லணும்னா, நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னை தெரசாவை சொல்லலாம். அவங்களும் வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு மிஷினரி, தொழு நோயாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல காரியங்களை நற்தொண்டுகளை செஞ்சாங்க. அதே போல பல மிஷினரிகள், கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இல்லாமல் மக்கள் நலனே கிறிஸ்துவ நலன், கிறிஸ்துவ பண்பை அப்படி வெளிக்காட்டி போனாங்க. சபைகளை நிறுவினாங்க, சபைக்கு மேல அருத்தொண்டுகள் நிறுவினாங்க, கல்வி கண் திறக்கும்படி பண்ணாங்க, மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வந்தாங்க, அம்மை நோய்க்கு மருந்து மாத்திரைகளை கொண்டு வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மனிதன் தாழ்த்தும் ஜனாதன கொள்கையின் அடிப்படையில ஒரு சாலருக்கு மட்டுமே கல்வியாக இருந்ததை மிஷனரிமார்கள் தகர்த்தெறிந்து பல காரியங்களை செஞ்சு முனைப்பு காட்டி கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்தார்கள். ஆக அப்படி இருக்கக்கூடிய மிஷினரிகள் என்பவர்கள் கண்டம் விட்டு கண்டம் போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க. போய் தன்னலனை பார்க்க மாட்டாங்க, பொது நலமனாக பார்ப்பாங்க. ஒரு ஆடிக்காரோ அமாவாசைக்காரையோ போய்கிட்டு பந்தா பண்றது மிஷினரிகளுடைய வேலை அல்ல. மிஷன் அப்படின்னா இங்க ஒரு சபையை நிர்வகிக்க வேண்டியது, அதோட சேர்த்து கல்வியை கொடுக்க வேண்டியது, மருந்து கொடுக்க வேண்டியது, எல்லா காரியங்களையும் நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்யணுமோ அதை செய்துட்டு அப்படியே ஒருத்தட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவங்க ஒரு மிஷன் அப்படி போறவங்க தான் ஆட்கள். சரிங்களா? மிஷினரி அப்படின்னு சொன்னா சீசர்கள் மிஷினரியாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மிஷினரியாக அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 படி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு. அதே ஃபார்மேட்டை கிறிஸ்துவின் உபதேசத்தை வாழ்வியலாக்கி நற்தொண்டுகள் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நெசி அப்படிங்கிற ஒரே ராஜரீக தத்துவ அடிப்படையில மிஷினரிகள் செஞ்சாங்க. இது விஜய் அவர்கள் என்ன பண்ணினாருன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் எந்த ஊரு நீ எந்த ஊரு உலக வரி தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அதாவது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு நான் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சினிமா டைலாக்குகளை தன்னுடைய சினிமாவிலே முன்னிறுத்திய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவரை போயிட்டு அங்க இருந்த நடிகர் பின்னாளில் அவருக்கு யாரோ தூண்டுதலின் பேர்ல அரசியல் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு ஆலோசகர் யாரு அப்படின்னா ஜான் ஆரோக்கியராஜ். இந்த போட்டோவை பாக்குறீங்க. இந்த ஜான் ஆரோக்கியராஜ் வந்து ஒரு என்ன சொல்றது, கார்பரேட் நிறுவனமான அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அரசியல்ங்கிறது ஒரு கார்பரேட் நிறுவனம் ஆயிடுச்சு. அப்போ அதுல ஆலோசனை சொல்வதற்கு பலர் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு போன வட்டம் இருந்ததுல ஒரு மிகப்பெரிய அட்வைசர், என்ன சொல்றது, அரசியல் யூகம் வகுப்பாளர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல காரியங்களை பண்ணி சாத்தான்குளம் சம்பவத்தை வச்சு பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி என்ன சொல்றது, திமுகவை ஒரு திட்டம் யூகம் வகுத்து ஜெயிக்க வச்சாரு. இப்படி யூகம் வகுக்கிறதுக்குன்னே பாஜகவுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அடுத்த கட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த கட்சியில் எடுத்தாலும் யூகம் வகுப்பாளர்கள் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தாக்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்னு இருப்பாங்க தெரியுமா, இவங்களையும் இந்த அட்வைசர்கள் கூட அப்படியே வந்து நலத்திட்டத்தெல்லாம் அப்படி சொல்லி பரப்புறது, இப்படி பல காரியங்களை பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதன் அடிப்படையில என்ன சொல்றது, விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைசராக இருக்கிறார். அட்வைசரா இருந்த ஒண்ணு இவரு ஜான் ஆரோக்கியராஜ்ங்கிறது ஒரு கிறிஸ்துவ பேரு, ஜோசப் விஜய்ங்கிறது ஒரு கிறிஸ்துவ பேரு, மிஷனரிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய மதப்புத்தி என்கிற மதவெறி என்கிற மடப்புத்தி உங்களோடு கூட இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. நாங்கெல்லாம் நம்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜோசப் விஜய்னு சொல்றாங்கன்னா அவ கிறிஸ்தவர் ஆயிடுவாளா? கிருகாகித்தனத்துல பண்ணி இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களா? யார் சொன்னது? யார் சந்தோஷம் அடைவார்கள்? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவர் அப்படின்னு சொன்னா தன்னளவு பார்க்க மாட்டாங்க, தன் உடைய பார்க்க மாட்டாங்க, தன் பகுமானத்தை பார்க்க மாட்டான், பிறர் நலயத்தை பார்ப்பான், பிறரை வந்து அன்பு செலுத்துவான், பிறரை சகோதரனா நினைப்பான், பிறரை அப்படியே என்ன சொல்லுவான், ஆசுவாசப்படுத்தி என் சகோதரா அப்படின்னு நேசிக்கிறவன் தான் அவன்.
புரியுதுங்களா? நீங்க என்னமோ வந்துட்டு இவங்க மிஷினரி, அவங்க அந்த நெறி இந்த நெறி, அதாவது எப்படி கேட்டீங்கன்னா வன்னி அரசு வந்து எப்படி கேட்டீங்கன்னா மிஷினரி அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட காரியம்? அவர் ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதரிக்கிற ஒரு கட்சியாக அதிலே வந்து சாலிடாக பயணித்த ஒரு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை மிஷினரிக்கு கூட கண்மையை பண்ணக்கூடாது. எங்க மிஷினரி செய்தது போல அவர்கள் வன்னி அரசு செய்தார்களா? ஏதாவது நலத்திட்டத்தை இது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விதான். விஜய் அவர்கள் நலத்திட்டங்களை செய்தாரா அப்படின்னு சொன்னா கேள்விதான். எல்லாமே இப்படிதான் கேள்வி கேட்கிற விதத்தில் தான் அவர்களுடைய பண்புகள் இருக்கின்றன. அரசியல்வாதிகளை மிஷினரிகளோடு ஒப்பிட்டு பேசுவதும் அல்லது கிறிஸ்துவ பெயர் உள்ளவங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா ஆகாத ஒரு படிப்பினை. உண்மையில நான் சொல்றேன், கிறிஸ்தவர்கள் ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவன் கிறிஸ்தவனே இருக்க மாட்டான், கிறிஸ்தனாவே இருக்க மாட்டான். உடைய நடைய இவன் வந்து ஒரு டீசெண்டா இருக்கான், அவன் இதா இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவனும் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. எவனும் வந்து கிறிஸ்துவ பண்புல இல்லாத யாரா இருந்தாலும் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அது போக ஜோசப் விஜய் ஒன்னும் மிஷினரியா அங்கங்க அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு இது கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிப்பது, இப்படி சொல்லுவது ஆகாத ஒரு படிப்பினை, ரொம்ப மோசமான செயல் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் செய்வதற்கு மதத்தை பயன்படுத்தாதீங்க, பேரை பயன்படுத்தாதீங்க முதல்ல, புரியுதுங்களா? அதாவது மாணிக்கம் தாகூர் அப்படின்னு இருக்கிறாரு, அவர் ஒரு இந்து, ஆனா தாகூர்னு பேர் இருக்கு. முஸ்லீம் அவரு கிடையாது, முஸ்லீம் கிடையாது. அவர் வந்து ஒரு தாகூர் அப்படின்னா அவங்க ஒரு இஸ்லாத்தியர்களுடைய சொந்தத்துல இருந்ததுனால, பழக்கம் இருந்ததுனால தாகூர்னு வச்சிருக்காங்க. கமலஹாசன் அப்படிங்கிறது வந்து கமல்ங்கிறது இந்து பேரு, ஹாசன்ங்கிறது ஒரு இஸ்லாத்தியர் வந்து சொந்த, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பழக்கம், அதனால அந்த பேரை வந்து வச்சுட்டாங்க நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக. ஆக பேரை வைத்து மதத்தை தீர்மானிக்காதீர்கள், பேரை வைத்து அவர்கள் மிஷினரி என்று பகுப்பாய்வு செய்யாதீங்க. அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜோசப் விஜயை நீங்க என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம், ஆனா மதத்தை கிறிஸ்துவ மிஷினரி அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. மிஷினருடைய செயல்பாடே வேற, மிஷினர்களுடைய காரியங்களே வேற, அவங்களுடைய டெடிகேஷன் வேற. உடமையை விட்டு கண்டம் வந்தவர்கள் பல காரியங்கள் வந்தாங்க. இன்னைக்கும் நீங்க அதாவது அரசாங்க கெஜெட்ல நீங்க பாருங்க, அரசாங்க கெஜெட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிஷினரிகள் என்னெல்லாம் பண்ணுனாங்க, அது என்ன அடிச்சுவடுகள்லாம் இருக்கு, என்ன வரலாற்றுப்பூர்வமான தகவல் எல்லாம் இருக்கு, என்ன மக்களை ஒரு ஒரு சக மனிதனையே நேசிக்காத அந்த நாட்டுல நம்ம இருந்தோம், தமிழ்நாட்டுல இருந்தோம். ஜனாதன கொள்கையில ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தி அந்த ரீதியில இருந்த பொழுது மிஷினரிகள் வந்து சட்டத்திட்டங்களை மாற்றும்படியாக ஒருவர் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரே தாரக மந்திரத்தை இங்க விதைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட மிஷினரிகளை இவளோடு சேர்த்து கம்பேர் பண்ணுவது, நடிகனோடு கம்பேர் பண்ணுவது, அரசியல்வாதிகளோடு கம்பேர் பண்ணுவது எப்படிப்பட்ட காரியம்? நாங்கள் சந்தோஷப்படுகிறோமா? ஜோசப் விஜய் வந்தா என்ன வரட்டானே, யாருக்கு லாபம், யாருக்கு நெட்டம்? நாம உழைக்கணும், நாம சாப்பிடணும், நாம உழைச்சி பொழைக்கணும். இதுதான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடமைகள். அந்த கடமையை மீறக்கூடாது, அவ்வளவுதான். யாரு வந்தாலும் சரி, இதே இது வேற ஜாதிக்காரன், உங்க ஜாதிக்காரனே வந்துட்டாலும், எந்த ஜாதிக்காரனுக்கு வந்தாலும் வச்சாலும் அவங்களுக்கு தான் புண்ணியமே ஒழிய, அவங்க குடும்பத்துக்கு பெருமையை ஒழிய உங்களுக்கு ஒரு சல்லி பைசா ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்க சம்பாதிச்சும் பண்ணுங்க, உழைக்கீங்க, அவ்வளவுதான். உழைச்சு பொழைங்க, அவ்வளவுதான். இனிமே மிஷினரி அது இதுன்னு சொல்லாதீங்க. ஆகாத ஒரு படிப்பினை. வேற ஒரு பதிவு. வணக்கம்.